ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது நாளிலும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினால் 7 மாதத்தை கடந்து இந்த 8வது மாதத்தில் முதலாவது நாளிலும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த மாதங்களில் நீங்கள் சந்தித்த கண்ணீர்கள், போராட்டங்கள், காத்திருப்புகள், ஏமாற்றங்கள், பயம் மற்றும் பாரங்கள் அனைத்தையுமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் வாக்குத்தத்தமாக, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயங்களும் என்னில் இருந்து நீக்கிவிட்டார் என்ற சங்கீதம் 34:4 வசனம் சொல்கிறது. ஒரு ராஜா இவ்விதமாய் சொல்கிறார். தாவீது ராஜா சாதாரண மனிதர் அல்ல, ஒரு தேசத்திற்கே ராஜாவாக இருந்தார். நான் கர்த்தரை தேடினேன் என்று சொன்னார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ராஜாவை தேட அநேகர் இருப்பார்கள், ஆனால் அவர் தேவனை நோக்கி பார்த்தார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பயமல்ல, தேவனுடைய சமாதானமே வழி நடத்தட்டும். நீண்ட நாட்கள் உங்கள் இருதயத்தின் அழுத்தி கொண்டிருக்கும் கவலைகளையும் கர்த்தர் தீர்த்து வைப்பார் என்ற விசுவாசத்துடனே இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குங்கள். உங்கள் குடும்பம், வேலை, தொழில், படிப்பு, உடல்நலம், பொருளாதாரம், ஊழியம் என ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய தமது கரத்தை நீட்டி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் தேவனை தேடும் போது அவர் உங்கள் ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதானவன் ராஜாவாக இருந்த போதிலும் தேவனை தேடினான். மனதிலிருந்து பயத்தை அகற்றி புதிய நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிப்பார். இந்த மாதம் எப்படி நடக்கும் என்று பயப்பட தேவையில்லை, தேவன் நடத்துவார் என்ற விசுவாசத்துடனே இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வீட்டில் தங்கட்டும், தடைப்பட்ட கதவுகள் திறக்கட்டும், தாமதமான ஆசீர்வாதங்கள் நிறைவேறட்டும். உங்கள் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய அற்புதமான கரம் செயல்படும். உங்களை சந்தோஷத்துடனே சாட்சியுடனே வழிநடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த மாதத்தின் முழுவதுமாய் தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை வழிநடத்துவார், எல்லா பயங்களிலிருந்தும் விடுவிப்பார். எனக்கு வரும் எல்லா காரியங்களையும், நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களையும் வெற்றியுடனே சமாதானத்துடனே தேவன் தந்து உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.